மீனம் பிஷரிஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை இந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு டி.ஆர். பாலுவும் அவரது மனைவிகள் திருமதி பொற்கொடி மற்றும் திருமதி ரேணுகா தேவியும் வைத்திருக்கின்றனர். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக என்ன வகையான கப்பல்கள் இருக்கின்றன என்றும் அவற்றின் ஆழம் என்ன என்றும் அவை சேது சமுத்திர கால்வாய் வழியாக செல்ல முடியுமா என்றும் சேது சமுத்திர திட்டத்தால் அந்த நிறுவனத்திற்கு எத்தகைய லாபம் கிடைக்கும் என்றும் திரு டி.ஆர். பாலு தெரிவிக்க வேண்டும். திமுகவோட கஜானாக்கு பொறுப்பா இருக்க பெரும் முதலாளி டி.ஆர். பாலுவுக்கு 2ஆம் நம்பர்ல அப்படி என்ன ஈர்ப்போ தெரியல. கல்யாணத்துல இருந்து கப்பல் வர 2ஆம் நம்பரே சூஸ் பண்றாப்ல. கோல்டன் வாட்ஸ்னு ஒரு சாராய ஆலைய பினாமி பேர்லயும் கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ்னு ஒரு ஆலைய தன்னோட பையனும் இப்போ தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரா இருக்கிற டி.ஆர்.பி. ராஜா பேர்லயும் நடத்திட்டு வர்றாரு திமுகவோட கஜானா காவலர் டி.ஆர். பாலு. தஞ்சாவூர் வடசேரி கிராமத்தில் இருக்க இந்த ரசாயன தொழிற்சாலையில வெளிநாட்டு சரக்குகளை தயார் செய்ய சாராய ஆலையை தொடங்க பார்த்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வடசேரி மக்கள் விவசாயம் பண்றது கூட தண்ணி இல்ல, இவள சாராய ஆலை வேற வந்துட்டா இவனுங்க குடிக்க கூட தண்ணியை மிச்சம் வைக்க மாட்டாங்கன்னு போராடினாங்க. திமுக ஆட்சியில இருந்ததுனால போலீஸ்காரங்களையும் தன்னுடைய அடியாட்களையும் வச்சு போராட்டத்தில் இருந்த மக்களை காட்டும் கிராண்டித்தனமா அடிச்சாரு இந்த டி.ஆர். பாலு. பல காரணங்கள் சொல்லி சென்னை ஹைகோர்ட் இந்த சாராய ஆலயத்தை நிறுத்தி வச்சாலும் இந்த கொடூர சம்பவத்தை மறக்காத வடசேரி மக்கள் இப்ப வர எல்லா வருஷமும் போராட்டம் நடந்த அந்த நாளை கருப்பு தினமா கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்பேற்பட்ட கொடூர சம்பவத்தை பண்ண டி.ஆர். பாலு தன்னோட கட்டுமர தலைவனை மிஞ்சிற அளவுக்கு யோசிச்சது இந்த சேது சமுத்திர திட்டத்துல தான். அதை எப்படியாவது செயல்படுத்திடணும்னு டி.ஆர். பாலு ஏன் மும்பரமா இருந்தாருன்றது இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அண்ணாமலை மேல டி.ஆர். பாலு போட்ட அவதூறு வழக்கு விசாரணையில 2014 டி.ஆர். பாலு 10 மீன்பிடிக்கிற கப்பல் வாங்கியிருக்கிறதா முன்னாள் உடன்பிறப்பு அழகிரி சொன்னதை கேள்வியா வச்சதுல அவராவே நான் 10 கப்பல்லாம் வாங்கல 2 கப்பல் தான் வாங்கிருமேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேதியில ஒரு சின்ன சைஸ் கப்பலோட விலை 330 கோடி ரூபாய், பெரிய சைஸ் கப்பலோட விலை 1240 கோடி. இதுல டி.ஆர். பாலு சின்ன சைஸ் கப்பல் 2 வாங்கியிருந்தா கூட 660 கோடி ரூபாய் ஆகுது. டி.ஆர். பாலுவுக்கு இந்த 660 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்தது?